ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான 10th சயின்ஸில் இருந்தால் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கனாலே டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கனாலுமே மேக்ஸிமம் இதில் இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். இது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. ஏன்னா கொஞ்சம் நேம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை ஈஸியாக நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இலை உடலை இனப்பெருக்கம் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு. இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களில் நடைபெறுற இனப்பெருக்க வகைகள். சரிங்களா? நம்ம நார்மலாக நினைப்போம் தாவரங்கள் எல்லாமே மகரந்த சேர்க்கை மூலமாக தான் இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். மகரந்த சேர்க்கை மட்டும் இல்லைங்க, நிறைய முறைகளில் தாவரங்கள் பலவிதமான தாவரங்கள் பலவித முறைகளை பயன்படுத்தி இனப்பெருக்கம் செய்யுது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இலை உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ரணகில்லி, பிரயோபிலம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தண்டு உடலை இனப்பெருக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி. அதுக்கப்புறம் வேர் உடலை இனப்பெருக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்பராகஸ் மற்றும் சர்க்கரைவள்ளி கிழங்கு. வேர் சர்க்கரைவள்ளி கிழங்கு இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். சர்க்கரைவள்ளி கிழங்கு கண்டிப்பாக வேரில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா குமிழம் பல்பில்ஸ் உடல் இனப்பெருக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது கற்றாழை. சரிங்களா? அதுக்கப்புறமா பிற வகையான உடல் இனப்பெருக்கங்களும் இருக்குது. இது எல்லாமே உடல் இனப்பெருக்கம். தாவரங்கள் மொத்தத்தில் 3 வகைகளில் உடல் இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம், பாலில்லா இனப்பெருக்கம் ஆகிய முறைகளில் தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்யுது. சரிங்களா? அதில் இது உடல் இனப்பெருக்கம் மட்டும்தான். பால் இனப்பெருக்கம் என்ன பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். துண்டாதல் பார்த்திங்கன்னா ஸ்பைரோகைரா, பிளத்தல் பார்த்திங்கன்னா அமீபா, மொட்டு வீடுதல் அல்லது அரும்புதல் முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது ஈஸ்ட்டு. மீளுருவாக்கம்னா ஒரு பகுதியை ஒரு தாவரத்தில் வெட்டினாலும் மீண்டும் அந்த தாவரம் அந்த பகுதி உருவாகிட்டே இருக்கும். அதுதான் மீளுருவாக்கம். அதற்கான எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா மற்றும் பிளானேரியா. ஓகே கைஸ், தேங்க்யூ.